வசந்த் டிவி ரசிகர்களே வணக்கம். இது உங்களுடைய சினி பூத். இன்னைக்கும் சினிமாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதாவது எப்பவுமே சூர்யாக்குன்ற ஒரு ஹைப் இருக்கதான் செய்யுது. இப்போ ஹிந்தியிலலாம் படம் பண்ண போறாரு. ஏன்னா ஜோதிகா ஹிந்திக்கு போனதுக்கு காரணமே அதான். அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாலாம் படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் டாக் ஓடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சூர்யா 44 படத்தோடைய அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் வேகமாக வந்துகிட்டே இருக்கு. கார்த்திக் சுப்ராஜோடைய இயக்கத்தில் சூர்யாவுடைய நடிப்பில் உருவாகிற படம் தான் சூர்யா 44. இன்னும் இந்த படத்துக்கு டைட்டில் வைக்காதனால 44வது திரைப்படமா சூர்யாவுடைய திரைப்படம் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு இருக்கோம். சரி, இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஷாட்டை ஒன்று ரிலீஸ் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர்பான ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. புதுசாக ஏதோ ஒன்று பண்ணோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி ஃபர்ஸ்ட் ஷாட்டை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டை அப்படியே வீடியோவை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இப்போ செம்ம ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அதில் அவருடைய கெட்டப் பார்க்கும்போது டெஃபினட்டாக கார்த்திக் சுப்ராஜ் எடுத்தாலே இந்த ஜிகர் தண்டா XXX அப்படி ஒரு கான்செப்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஏன்னா அடுத்ததாக அவர் அதான் எடுக்க முடியும், XX தானே முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் சூர்யாவுடைய கெட்டப் பார்க்கும்போது அவருடைய ஷர்ட்டு அண்ட் அவருடைய பொட்டி படுக்கை எல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக இதுவும் ஒரு பீரியாட்டிக் படம் தான் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அண்ட் அப்படியே பீச் ஓரமாக அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, சட்டுன்னு கேமரா பக்கத்தில் போனது அவர் திரும்புறது, அவருடைய கெட்டப்பு ஒரு மாதிரி ஃபங்க் வச்சுட்டு சிங்கம் தாடி, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது டெஃபினட்டாக இதுவும் ஒரு பீரியாட்டிக் படம் தான். இதை எப்படியெல்லாம் சிங்க் பண்ண போகிறாங்க, ஒன்றும் இல்லாத ஒருத்தன் அப்படியே மேலே மேலே வளர்றான், அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும், அவன் என்னென்னலாம் அவனுடைய பொட்டென்ஷியல் அதில் கொடுக்குறான் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா பற்றி பார்க்கும்போது சூர்யா முன்னாடி நடிக்கிற வணங்கான் படம் அவர் பாதிலேயே வெளியேறிட்டார் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். பாலாவுடைய இயக்கத்தில் சூர்யாவுக்கு பதிலாக அருண் விஜய் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்தாச்சு. ஆனால் இந்த வணங்கான் திரைப்படத்தை நம்பி தான் அருண் விஜய் முழுக்க இருக்காரு. ரீசனும் வேற ஒரு ரீசன் தான். என்னன்னா முன்னாடியே அவர் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் அதுக்குன்னு பெரிய சம்பளம் அவர் வாங்கினதே கிடையாது. இப்போ வரைக்கும் பார்த்தா மேக்ஸ் டு மேக்ஸ் அவர் ஒரு 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த வணங்கான் படத்தை நம்பி தான் அவர் இருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நல்ல வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைச்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக என் சம்பளத்தை நான் 8 கோடியா மாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்களுடைய வட்டாரத்தில் பேசிட்டு இருந்தால் நமக்கு தகவல் வந்திருக்கு. அண்ட் அருண் விஜயுமே சொல்ல போனால் நிறைய திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க தானே. ஸோ டெஃபினட்டாக அவருக்கு கிடைக்கணுன்ட்டு இருந்தால் அந்த காசு கிடைக்க தான் செய்யும். அண்ட் அவருக்கு ஏற்ற மாதிரியான கதைக்கெல்லாமும் இப்போ நிறைய இயக்குனர்கள் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அவருக்கு வில்லன் அப்படின்ற ஒரு வாய்ப்பையும் தாண்டி ஹீரோ அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இன்னும் அவர் கொஞ்சம் உயர்வார் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ரசிகர்களும் நம்புறாங்க. சூர்யா ஜோதிகா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எல்லாருக்கும் சில்லுன்னு ஒரு காதலில் ஞாபகம் வரும். 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தாலும் ஓபிஎன் கிருஷ்ணாவோட இயக்கத்தில் ஒரு வண்டர்ஃபுல்லான மூவின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்லேயே எல்லா யங்ஸ்டர்ஸையும் கட்டி போட்ட ஒரு படம். சரி, இந்த படம் அப்படியே முடிஞ்சு போச்சுப்பா, இப்போ வரைக்கும் ஒரு ஐக்கானாக இருக்குது, இதையே நம்ம செகண்ட் பார்ட்டாக எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஒரு வழியாக அதற்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்னாலும் அஃபீஷியலான வட்டாரக்கிட்டிருந்து நமக்கு செய்தி வந்திருக்கு. இந்த சில்லுன்னு ஒரு காதல் பார்ட் 2 இப்போ எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் சூர்யா ஜோதிகா நடிச்சிருந்தா நல்லா இருக்கும். பட் சூர்யா ஜோதிகா நடிக்க முடியாது. ஜோதிகா ஃபுல்லாக ஹிந்தியில் பிஸி ஆயிட்டாங்க, சூர்யாவும் ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்களுடைய நடிப்புன்னு அதில் பிஸி ஆயிட்டாங்க. ஸோ இப்படி நிறைய படங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்கிறனால ஆப்வியஸாக அவங்களால இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜோடி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. அந்த டைமில் தான் கவினை பிடிச்சி இழுத்து போட்டுடலாம் படத்தில். ஏன்னா அவர் ஆல்ரெடி டாடா படத்தில் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக நடிச்சிருந்தாரு, லிஃப்ட் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இப்போ ஸ்டார் அப்படின்ற படமும் நல்ல வரவேற்பு தான். அந்த வரிசையில் டெஃபினட்டாக இவர் வந்தார்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜோடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க போல. ஜோடி அப்படின்னும் போது பேர் வேணும் இல்லையா, யாரை கூட நடிக்க வைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுலேயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸு, இனிமேல் தான் நாங்கள் தேடவே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கவின் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால் அவருடைய ஸ்டார் அந்தஸ்து இன்னுமே கொஞ்சம் உயர்ந்துடும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஆல்ரெடி அவருக்கு நிறையா ஹிட் திரைப்படங்களாக வந்துக்கிட்டு இருந்தாலும் இப்படி ஒரு படம் கண்டிப்பாக ஒரு ரொமான்டிக் படமாக இருக்கும்போது அதுலேயும் நிறைய ஆக்ஷனும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படமும் பார்க்குற மாதிரி ஆகிடும். அண்ட் அதுலேயும் பார்த்தோம்னா பூமிகா நடிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி எல்லாருமே நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களோட இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த வரிசையில் அப்படியே செகண்ட் பாகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த படத்துடைய கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சசிகுமார், உன்னி முகுந்தன், சூரியோடைய நடிப்பில் கருடன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுல்ல. இந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்ல வசூல் தான். டெஃபினட்டாக இந்த படம் போட்ட பணத்தை எடுத்துரும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தோம்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி உலக அளவில் 4 கோடி ரூபாய் அப்படின்ற வசூல் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் படத்தை பார்த்துட்டு வந்து சூரியோட நடிப்பு ஃபென்டாஸ்டிக்ப்பா, அப்படியே தத்ரூபமாக நடிச்சிருக்காருப்பா அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே இந்த படத்தை இன்னும் அடுத்த கேட்டகரி கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா 2 நாள்லேயே பார்த்தோம்னா 15.5 கோடி இந்த படத்துடைய வசூலாக உயர்ந்திருக்கு.
ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது எத்தனையோ கேரக்டர்ஸ் உள்ளே இருந்தாலும் சூரி அவர் பக்கம் கவனத்தை இழுக்கணும் அப்படின்றதுக்காக அவரால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ கதையை தாண்டி அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இந்த கருடன் திரைப்படத்தில். ஸோ கருடன் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு பாதுகாவலனாக இருப்பார். அப்படிப்பட்ட கருடனா இதில் சூரி தான் டெஃபினட்டாக அப்படின்னு சொல்கிற வகையில் தான் ரசிகர்களை ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரிசையில் அவருடைய நடிப்பை கொடுத்துருக்காருன்ற மாதிரி தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சங்கருடைய இயக்கத்தில் அனிருத்தோடைய இசையில் கமல் அவர்களுடைய நடிப்பில் காஜல் அகர்வால் இந்த படத்திலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க சங்கர். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா இந்த படத்துடைய ஸ்கெட்யூலை முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டமாக நடந்து போச்சு. சரி ஓகே, இதில் காஜல் அகர்வால் இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா கமலஹாசன் அவர்களுடைய ஃபென்டாஸ்டிக்கான நடிப்பு இருக்கும் அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது படால்னு போட்டு உடைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி பார்ட் 2 காஜல் அகர்வால் இல்லவே இல்லை, பார்ட் 3 வேணால் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு ஷூட் எடுக்கும் போதே ரொம்ப நாள் எடுத்தாங்களா, அதனால் நிறைய சீன்ஸ் இதில் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அதை அப்படியே கட் பண்ணி பார்ட் 3 போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்கல்ல. ஸோ பார்ட் 2 வந்து காஜல் அகர்வாலே கிடையாது, பார்ட் 3 தான் நீங்கள் அவங்கள பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன இன்னும் நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாலும் என்னங்க காஜலை வைக்கிற மாதிரி வச்சு ஏமாற்றி போட்டீங்க அப்படின்ற மாதிரி காஜலுடைய ஃபேன்ஸில் ஒரு பக்கம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் நிறைய சினிமா பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.